எஸ் ப்ளீஸ். யார் எது வேணாலும் பேசிக்கலாம். ஏன்னா சார் நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிக்கு வந்து குடுக்குறோம் அப்படிங்கும்போது வந்து, நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள மட்டும் தான் வந்து நம்ம சொல்ற மாரி இருக்கு. ஏன்னா அது மட்டும் தான் மக்களுக்கு அறிவு சார்ந்து வந்து புரியும். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையா பொது மக்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங்க நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஏன்னா கன்ஃப்யூஷன தான் திரும்ப வந்து குடுக்கும். உடனே வந்து அவங்க அறிவு தூக்கிக்கிட்டு வந்து, தெரியுமா? எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இல்ல வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிஹெச்டி முடிச்சவங்க இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லி, அறிவு ரீதியா வந்து நம்ம எனர்ஜி அவங்க லாஸ் பண்றாங்களா இல்லன்னு தெரியாது. அவங்க எனர்ஜி வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து அந்த அந்த ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா போகும்போது வந்து அவங்களுக்கு அது உடல் சார்ந்தோ, அறிவு சார்ந்தோ, மனம் சார்ந்தோ என்ன பாதிப்புல குடுக்கும் அப்படிங்கிறது. ஆனா நமக்கும் நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். ஹைப்பரா இருந்தாலும், ஹைப்போவா இருந்தாலும் 2மே நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையானது வந்து பேலன்சிங் ஸ்டேட் அப்படிங்கிறது மட்டும் தான் அப்படிங்கிறதுனால. அதனால நமக்கு வந்து பப்ளிக்ன்னு குடுக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ பொறுத்தவரை, அதுக்கேத்த கன்டென்ட் அப்படிங்கிற மாரி நம்ம தனியா ரெக்கார்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. மத்தபடி நம்ம பேசக்கூடிய விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா, ஆல்வேஸ் வந்து எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய வெளிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே புரியும். எஸ். யாராவது ஏதோ பேச வந்தீங்க, பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சார் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் சார். நீங்க நார்மலா கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்றது எல்லாமே, நாங்க ரெக்கார்டிங் கேட்கும்போது எங்களுக்கு விளங்குது சார். அதனால ம், நீங்க எனக்கு தெரியல சார். நீங்க பப்ளிக்கும் இதே ரெக்கார்டிங் குடுக்குறீங்களான்னு. ஸோ ம். நாங்க இது நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்ல சார். நாங்க ஓகே, டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அட்லீஸ்ட் 1, 2 பாயிண்ட் கிடைக்குது. நோட் பண்றோம் சார். அதான் சார். ஓகே, ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே. அப்ப என்னன்னா நம்ம அந்த கருத்து பதிவு அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன சொல்றோமோ, அது மட்டும் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து குடுப்போம். மத்தபடி நம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அல்லது கிளாஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் பெய்டு கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச். ஐ திங்க் வந்து நம்ம ஃப்ரைடே கிளாஸ் வைக்கிறதுக்கு பதிலா வந்து சண்டேவே கிளாஸ் வச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாரி தான். ஸோ முடிஞ்சா வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரைடே கிளாஸ் இல்லாம வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல வந்து முடிஞ்சா வந்து சண்டே வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரைடேலே எல்லாரும் வந்து அ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து கமிட் ஆயிருப்பீங்க. அதனால அதே பேட்டர்னுக்குள்ள போகணும் அப்படின்னாலும் போகலாம். அப்படி இல்ல சார் நம்ம வந்து சண்டேஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு. டைம பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு சொன்னா, சண்டேவ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அதிர்ப்தி இருக்கக்கூடிய 2 வகுப்புகள் மட்டும் தான், 2 வாரங்கள் மட்டும் தான். அதனால அது பெருசா வந்து இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அது ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள பொறுத்து மட்டும் தான். அப்படி இல்லன்னா, ஆஸ் யூசுவல் வந்து நமக்கு ஃப்ரைடே கிளாஸாவே இருக்கும். சார் சண்டேனாலும் ஓகே தான் சார். நான் சமயத்துல சாட்டர்டே வேலைக்கு போறேன் சார். ஸோ அதனால லேட் ஆகும். எஸ். எனிவே சண்டேனாலும் வந்து ஓகே தான் குரூப்ல சார். பட் இன்னும் கொஞ்சம் ஏர்லியா சண்டேனா கொஞ்சம் ஏர்லியா கூட வைக்கலாம் சார். ஏன்னா நம்ம ஓ! அப்படி டிஸ்கஷனுக்கு சொல்லுங்க. மேபி லாஸ்ட் 2 கிளாஸஸ் நெறைய இருக்கலாம் மேபி. அப்ப ஓகே, கொஞ்சம் ஆமா சார். ஏர்லியா அது வச்சா ஓகே சார். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார். ஆமா சார். ஓகே. தேங்க் யூ. ஆமா அக்ரி. சார். ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். இப்ப எனக்கு கத்தார் வந்து ப்ராப்ளம் கிடையாது டைமிங்கு. பட் மத்தவங்க ம். எல்லாருக்குமே இப்ப எங்களுக்கு இப்ப தான் 6:45 தான் சார் ஆகுதுங்க சார் ஓகே, எனக்கு ஈவினிங்கு. அ 11:42 சார். அதான் ஓகே, அவங்க அதனால கொஞ்சம் ஏர்லியா வச்சா மேபி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமா சார். ஓகே. தேங்க் யூ. வில் கன்சிடர். தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓ! ஸோ முடிஞ்சா வந்து நம்ம 6:30 அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம் லெட் இட் பி. ஏன்னா எல்லாருக்கும் இந்தியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து 6:30க்குள்ள வந்து அவைலபிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஓவரால் அவுட்புட்டா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 6:30 கூட ஆரம்பிச்சுக்கலாம். இல்ல சார் அதர்வைஸ் வந்து சண்டேனா நமக்கு எல்லாருமே வீட்ல தானே சார் இருப்பாங்க. அதனால சொன்னேன் சார். 6:00 மேபி அப்படிங்கிறப்ப சார் அவங்களுக்குமே ஒரு 6 மணி கூட ட்ரை பண்ணுங்க சார். முடிந்தால் 6 மணினாலும் ஓகே தான் சார். அதுக்கு ஒரு வேள டே டைம் கிளாஸாவே போட்டுறலாமோ? சார் இல்ல சார் சார் சண்டேனால தான் நாங்க சொன்னோம் சார். அவங்களுக்குமே மேபி சண்டே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார் எல்லாம் முடிச்சுட்டு. ஆமா ஏன்னா சார். நெக்ஸ்ட் டே சண்டே தான் அவங்களுக்கு சார். ஒர்க்கிங்ல இருப்பாங்கல்ல சார். சார் ஓகே, சண்டேனா எனக்கு ஈவினிங் தான் அஸ்ட்ராலஜி கிளாஸ் இருக்கு. அதுக்கு அப்படி முடிஞ்சோனே இந்த கிளாஸ் இருந்தா ஓகே சார். ஓகே. அப்படி இல்லன்னா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சொல்றேன். என்னன்னா, சாட்டர்டேவா? ஆ ஒரு பர்ட்டிகுலர் சண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து நம்ம ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 ஹவர் அல்லது 1 1/2 ஹவர் அப்படிங்கிறதும், ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் அல்லது 1 1/2 ஹவர் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ வந்து ஒரு சண்டேல வந்து ஒரு ஹாஃப் டே அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபுல்லா வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் எல்லாரும். அந்த சண்டே வந்து வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தா கூட, இல்ல இன்னைக்கு எனக்கு கிளாஸ்க்கு எனக்கு கமிட்மெண்ட் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி அந்த பர்ட்டிகுலர் சண்டே மட்டும் நீங்க பிரிச்சுக்கலாம். மத்தபடி ரெகுலர் கிளாஸ் மாரி போச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கும். கிளாஸையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப அதனால வந்து கிளாஸும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாரியும் ஒரு பர்ட்டிகுலர் சண்டே வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் அது வந்து மேக்ஸிமம் வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம
6:30 இல்ல 7:00 அப்படிங்கிற முறையில வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அது சண்டே கொண்டு வரலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே வருதுன்னா இவ்வளோ தூரம் வந்து போயிருக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. எல்லாரும் இணைஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால வந்து லெட்ஸ் டிசைட் அண்ட் குரூப்ஸ்ல வந்து நான் அத பத்தி ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து பதிவு செய்றேன். ஆமா சார். நீங்க வோட்டிங் கேளுங்க சார். மேபி ஏர்லின்னா ஒரு நீங்க சொன்ன மாரி தான் சார் 6 மணியோ, இல்ல கொஞ்சம் ஏர்லியா இருந்தா கூட எல்லாரும் ஓகேன்னா சண்டே கூட முடிச்சிடலாம் சார். ஓகே. தனியா ஓட்டிங் இல்ல மேடம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இப்போ நம்ம லைவ்ல தான் இருக்கோம். ஓ! எல்லாரும் சொன்னாங்க ரைட். அப்படின்னாலே முடிஞ்சிரும். ஏன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது நமக்கு யாரும் வந்து கனெக்டிங்ல இல்ல. நம்ம புதுசா ஒரு 4 சரிங்க பேருக்கு சார், சொல்ல போறோம் சரிங்க சார். அப்படின்னா தான். அதனால இப்போ ஒரு சிலரால வந்து வாய்ஸ்ல இப்போ பேச முடியல அப்படின்னாலும், குரூப்ல வந்து சார் எனக்கு வந்து சண்டே கிளாஸ் ஓகே. இல்ல வந்து எனக்கு ஃப்ரைடே கிளாஸ் ஓகே. சண்டே வந்து ஈவினிங் கிளாஸ் ஓகே அப்படிங்கிற மாரி போட்டாங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு சண்டேல இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஃப்ரைடே மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சண்டேஸ் அப்படிங்கிற மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கூடுதலா வந்து அடிஷனலா வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பெஸ்ட் பேட்டர்னா வந்து இருக்கும். ஓகே சார். மெஜாரிட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் சார். அப்போ வந்து நமக்கு பொதுவா வந்து நமக்கு அடுத்த ஃப்ரைடே அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கிளாஸ் இருக்கும். அதற்கு அடுத்த சண்டே அப்படிங்கிறது கிளாஸ் இருக்கும். அதற்கு அடுத்து எய்தர் ஃப்ரைடே அப்படில்னா எய்தர் சண்டே அவ்வளோதான். எய்தர் ஃப்ரைடே இருந்தா இருக்கும். அப்படி இல்லனா வந்து சண்டே. அதாவது மொத்தமா வந்து நமக்கு 8 கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா, அந்த 8 கிளாஸ் அப்படிங்கிறத நமக்கு டைம் டியூரேஷன் பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு 9 வகுப்புகளாக இருக்கும். அஸ்ட்ராலஜி பேச்சுலர் எம்.டி கிளாஸ்க்கு வந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நவகிரகங்கள் அப்படிங்கிற மாரி 9 வகுப்பாக இந்த காம்பினேஷன்ஸ் வகுப்பு அப்படிங்கிறது நிறைவடையும். சரி வேற ஏதாவது கருத்துக்களோ, இல்ல வந்து நீங்க ஏதாவது வந்து கேள்வி சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். இல்ல வந்து கிளாஸ பத்தி ஏதாவது வந்து சார் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்ன்னு சொன்னாலும் எல்லாருமே வந்து பேசலாம். சரி. அதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு சிறிய அறிவிப்பு என்னோட அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி குரூப்ல போட்டிருப்பேன். பார்த்திருந்திருப்பீங்க. எஸ். யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க. சரி என்ன அப்படின்னு சொன்னா, டாப் 20 சூப்பர் சீக்ரெட்ஸ். இது வந்து இப்ப நமக்கு மே மாசம் 10 மற்றும் 11. இப்ப வந்து நமக்கு இது சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிறதுல வரும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு கம்மிங் ஃப்ரைடே அண்ட் சண்டே அப்படிங்கிறது தான் கிளாஸா இருக்கும். அப்படி பார்க்கும்போது, அதற்கு அடுத்து வந்து அதற்கு அடுத்த வாரத்துலருந்து பார்க்கும்போது ஃப்ரைடே. அப்போ 2 ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். 1 சண்டே கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒட்டுமொத்தமாக 3 கிளாஸ் அப்படிங்கிற மாரி. நமக்கு அடுத்த 2ண்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மே 10த் அண்ட் 11த். அதான் நம்ம டைம் கொஞ்சம் லென்த்தா தான் வச்சிருக்கோம். இரவு 8 மணிக்கு அப்படிங்கிற மாரி. பட் இது சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இதுக்கு இதோட சம்மந்தப்பட்டவங்க இத எப்படியும் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் டெக்னிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து மலர் திருக்குறள் அப்படிங்கிற இந்த மலர்களை தாண்டியும் வந்து அந்த மலர்களே வந்து நம்ம இன்னும் இன்டெப்த்தா வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த வகுப்புல வந்து இருக்கும். வந்து முதல் நாள்ல வந்து நமக்கு ஒரு 10 டாப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதும், 2வது நாள்ல வந்து நம்ம ஒரு டாப் 10 சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதும் டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் வந்து நம்ம 20 சீக்ரெட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். 2வது நாள் அப்படிங்கிறது வந்து நமக்கு கேஷுவல் டிஸ்கஷன்ஸ் அல்லது Q&A மாதிரியான வகுப்புகளாகவும் இருக்கலாம். இப்ப இது வந்து நமக்கு 2 வகுப்புகளா, அல்லது 1 வகுப்புகளா, அல்லது வந்து சார் பெரிய அமௌண்ட்டா போட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு 6 மாச கிளாஸாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம என்ன அந்த கன்டென்ட்ட குடுக்குறோம், அது எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து நமக்கு வொர்த்தபிளா இருக்கு, அதனுடைய ப்ராக்டிகல் அவுட்புட் ரிசல்டட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இதுக்கு நமக்கு 1 ஹவர் இருந்தாலும் ஓகே தான். இல்ல 6 மாசங்கள்ல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கிளாஸ் போட்டு சொன்னோம்னாலும் இந்த சேம் கான்செப்ட் தான். அதனால வந்து இப்போதைக்கு வந்து நம்ம 2 டேஸ் அப்படிங்கிறது மோர் தென் எனஃப் தான். ஏன்னா ஒரே ஒரு நாள் 1 மணி நேரமே போதும் தான். அத பத்தி நம்ம சொல்றதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நமக்கு காம்பினேஷன்ஸ் பத்தி ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் வரப்போறது எல்லாமே வந்து நீங்க என்ன கேட்கிறீங்களோ அத பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அறிவு சார்ந்த விஷயங்கள். அப்போ நமக்கு ஃப்ளவர் ரெமடி காம்பினேஷன்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னாலும், இண்டிவிஜுவல் பேச்சுலர் ரெமடிஸ் பத்தி நல்லா தரோவா தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா நம்ம அதோடைய பிராக்டிகல் அப்ளிகேபிலிட்டி தான் பார்க்க போறோம். அங்கேயுமே ஒரு சில காம்பினேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். ஆனா அது காம்பினேஷன்ஸ் கிளாஸோட சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓன்லி வந்து அந்த பிராக்டிகல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற பெயர்கள்ல வந்து வரும். இந்த ரெமெடி எடுக்கும்போது இந்த பேட்டர்ன்ல வந்து இப்படி மட்டும் தான் வந்து இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜிஸ், அந்த டெக்னிக்ஸ் வந்து சொல்ற மாரி இருக்கும். இப்ப அதுக்கும் காம்பினேஷன்ஸ்க்கும் எந்தவித ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து வரக்கூடிய 10த் அண்ட் 11த் மே அதே மாரி இந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடையாது.
அதே மாரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அப்ப அந்த சீக்ரெட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீக்ரெட், செகண்ட் சீக்ரெட் அப்படிங்கிற மாரி ஜஸ்ட் அத நம்ம லிசன் பண்ணி, அத கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் போதுமானதாக இருக்கும். அப்ப வந்து 10த் அண்ட் 11த் அப்படிங்கிறது நமக்கு ஒன்லி வந்து லைவ் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ரெக்கார்டட் செஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. நீங்க ஒரு நோட் புக்லயோ அல்லது பேப்பர்லயோ வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஜஸ்ட் அந்த ஹிண்ட்ட மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். மத்தபடி மீதி விஷயங்கள் எல்லாம் நம்ம உள் வாங்கக்கூடிய விஷயங்கள் தான். அது வந்து நீங்க நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நோட் பண்றதுக்கான தேவைகள் அப்படிங்கிறாங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் தான். ஆனா அத வந்து அந்த சூப்பர் டெக்னிக்கா வந்து நம்ம அத எப்படி வந்து உட்புகுத்தி நம்ம அனுபவம், ஆராய்ச்சி மற்றும் அந்த ஸ்கொயர் பீடிங்கிறதோட பொக்கிஷத்தோட நம்ம எப்படி வந்து அத அணுகுறோம் அப்படிங்கிற விஷயங்கள தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால, நமக்கு ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது. அப்போ இதுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 10,000 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யாராவது வந்து இந்த டாப் 20 சூப்பர் டெக்னிக்ஸ் அல்லது சூப்பர் சீக்ரெட்ஸ் வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, தாராளமாக நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வகுப்பு பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்ஸ்டால்மென்ட் அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து வீக்லி பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட் அப்படிங்கிற மாரியா எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து நமக்கு நம்முடைய வகுப்பு ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது அவுட்டர் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இருக்காது. நோ டிஸ்கவுண்ட்ஸ், நோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து நோ இன்ஸ்டால்மென்ட்ஸ் அல்லது நோ வீக்லி பேமெண்ட் ஆர் மந்த்லி பேமெண்ட். ஒன்லி சிங்கிள் பேமெண்ட். அந்த 20 சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதுல விருப்பப்படணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமா வந்து நீங்க அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி தெரிந்து கொண்டு இம்மீடியட்டா வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல மாரியா சார் நம்ம அது சொல்லுங்க சார். ரெக்கார்டிங்ஸ்க்கு ஏதாவது வழி பண்ணுங்களா சார்? ஏன்னா இப்ப ஆர்டர் பண்ணிடுறோம், சாரி புக் பண்ணிடுறோம். பட் ஒண்ணும் இல்ல சார். ம், ஒண்ணும் இல்ல சார். ரெக்கார்டிங்கே வேணாம் சார். ம். அதுக்கான ஆப்ஷன் நான் அடுத்து சொல்றேன் சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். சரி. இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம அந்த இப்ப சார் சொல்லியிருந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நமக்கு ஓகே சார். பட் அந்த டைமுக்கு வந்து நமக்கு நேரம் கிடைக்கல. லைவ்ல வந்து வர முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப நமக்கு கிடைக்காது இல்லையா? அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ வந்து நமக்கு இப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய அந்த 10த் அண்ட் 11த் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு இந்த பேமெண்ட்ல வந்து நம்ம லைவ்ல வந்து கத்துக்க முடியும். இல்ல சார் நான் வந்து இன்னொரு டேட்ல வந்து நான் வந்து ஒன் ஆன் ஒன்னா வந்து இண்டிவிஜுவல் பெர்சனாவும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து கத்துக்கலாம். இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஜாயினிங் 5% அப்படிங்கிறது தான். மோர் தென் 5% அப்படிங்கிறது அட் எனி காஸ்ட் வந்து நாட் எலிஜிபிள். அப்ப என்ன அந்த ஒன் ஆன் ஒன் அப்படிங்கிற இன்டராக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிளஸ் 5 நபர்களா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற மாரி தான். அதனால வந்து ஒன்லி வந்து 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். அப்போ அந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கும்போது, ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எந்த மாரி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஓவராலா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்ல சார், நீங்க சொல்ல அந்த டெக்னிக்ஸ் மட்டும் எனக்கு முக்கியமா இருக்கு. அது மட்டுமே எனக்கு இந்த ஸ்கொயர் பீட்டில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஒன் ஆன் ஒன் கிளாஸ் அப்படிங்கிற மாரியும் வந்து அவர்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய எந்த நேரமா இருந்தாலும் சரி. சார் எனக்கு வந்து மிட்நைட் 12 மணிலேருந்து 1 மணி வரையும் எனக்கு கிளாஸ் வேணும் சார். இல்ல 2 மணிலேருந்து 3 மணி வரையில கிளாஸ் வேணும்னு சொன்னாலும் ஓகே தான். மினிமம் வந்து நமக்கு 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து 2 நாள் வகுப்பா தான் இருக்கும். ஏதாவது 2 நாள வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இந்த வாரத்துல வந்து இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வேணும் சார். மறுபடியும் எனக்கு வந்து அடுத்த வாரத்துல ஆவரேஜா ஒரு 10 டேஸ்க்குள்ள அப்படிங்கிற மாரி. ஒரு 10 நாளுக்குள்ள எனக்கு 8வது நாள்ல வந்து மறுபடியும் அகைன் வந்து செகண்ட் கிளாஸ் வேணும். இல்ல வந்து 9வது நாள்ல வேணும்னாலும் படிச்சுக்கலாம். ஏன்னா வந்து 2 நாள் கிளாஸ் அப்படிங்கிற மாரியான பேட்டர்ன். அதே மாரி அந்த டைம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் ஓன் டைம் தான். எந்த டைம் வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு வந்து முன்னாடி மட்டும் இன்டிமேட் பண்ணிட்டா போதும். எப்ப வேணாலும் அந்த 2 டேஸ் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னன்னா இது கிளாஸ் அப்படிங்கிறத விட நமக்கு அந்த டெக்னிக்ஸ வந்து நீங்க நான் எப்படி குடுக்குறேன், அத எப்படி வந்து நீங்க ரிசீவ் பண்ணி உள் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான். அப்ப இது வந்து நம்ம கிளாஸ் அப்படிங்கிற பேட்டர்ன தாண்டி இன்னொரு புதுவிதமான தன்மை அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அப்ப அந்த ஒன் ஆன் ஒன் அப்படிங்கிற ரீதியா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அணுகணும் அப்படின்னு சொன்னா, அதோட ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 12,000 அப்படிங்கிறது வரும். அந்த 12,000ல வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். தேர் ஆஃப்டர் வந்து செகண்ட் பேமெண்ட் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்க முடியும். சார் நான் இப்ப வந்து இந்த வாரத்துல வந்து நான் பேமெண்ட் பண்றேன் சார். ஒரு 6,000 பண்றேன். அடுத்த வாரத்துல ஒரு 6,000 பண்றேன் சார். அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரத்துல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நமக்கு 1 மந்த் டியூரேஷனுக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கும், அது இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட்டா இருந்தாலும் சரி,
இல்ல வந்து சிங்கிள் பேமெண்ட்டா இருந்தாலும் சரி. அதிகபட்சமாக 1 மந்த்துக்குள்ள. சப்போஸ் இப்ப மே 1ஆம் தேதி பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, மே 1ஆம் தேதியிலிருந்து அந்த மே மாதத்தினுடைய இறுதி அந்த தேதிக்குள்ள வந்து ஏதேனும் 2 நாட்கள். அந்த 2 நாட்கள் அப்படின்னு கன்டினியூஸா இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த பர்ட்டிகுலர் டைம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் மந்த்ல அல்லது 30 டேஸ்ல மினிமம் பார்த்தோம்னா 30 டேஸ். அந்த டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு ஏற்ற நாட்கள சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற நேரங்களையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஒன் ஆன் ஒன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, 12,000 அப்படிங்கிற சார்ஜஸ் வரும். அப்படி இல்ல சார் நான் வந்து 10த் அண்ட் 11த்தே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ₹10,000 வந்து படிச்சுக்க முடியும். அப்ப சார் நான் வந்து இப்போ 10,000 வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் சார். ஆனா நான் வந்து ஃப்ளெக்சிபிளான டைம்ல வந்து நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆ அதுக்கும் வந்து பண்ண முடியும். பட் ஆனா அந்த ₹10,000 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஒரு ₹2,000 அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க தாராளமாக யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாரி இப்ப நம்ம போட்டக்கூடிய இந்த 10த் அண்ட் 11த் அப்படிங்கிறது வந்து இது வந்து நமக்கு இப்போதைக்கு அந்த ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து வந்து சார் என்னால வந்து நான் இப்ப ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வந்து நான் அது தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருந்தாலும், நீங்க எப்ப வேணாலும் இந்த இந்த கிளாஸ் இப்ப முடிஞ்சது இல்லையா? அந்த காம்பினேஷன்ஸ் கிளாஸ். இதுக்கு அப்புறத்துல இருந்துன்னு கணக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறத்துல நீங்க யாரா இருந்தாலும், நீங்க வந்து ஒரு 12,000 அப்படிங்கிறத பே பண்ணி எனக்கு சார் இந்த 20 சீக்ரெட்ஸ் வந்து எனக்கு கத்துக் குடுங்க. இதுல வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப வேணாலும் இதுக்கப்புறம் அது எந்த மந்த்தா இருக்கலாம், எந்த இயர் வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு விசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த இயர் அப்படிங்கிறது மட்டும் தான். இந்த இயர்ல வந்து நமக்கு இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,000 அப்படிங்கிற மாரியும். நீங்க இத மே மாசத்துல கத்துக்கிட்டாலும் சரி, அது இல்ல சார் நான் வந்து டிசம்பர் மந்த்ல கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. இதே வந்து ஒன் ஆன் ஒன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா 12,000 அப்படிங்கிறது வரும். இப்ப 10த் அண்ட் 11த் அப்படின்னு சொன்னா 10,000 அப்படிங்கிறது வரும். அகைன் இதே வகுப்பு வந்து நமக்கு இதே மாரி 5 மெம்பர்ஸ் கிளாஸ் மாதிரியே வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா? இல்ல வந்து நீங்க அந்த மாரி நமக்கு மீண்டும் வந்து கொண்டு வர முடியுமான்னா, கொண்டு வரலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு மினிமம் வந்து 5 மெம்பர்ஸ் வந்து ரிக்வயர்மென்ட் இருந்தா மட்டும் தான், நம்ம அந்த ₹10,000 பேட்டர்ன்ல இந்த வருடத்துல நம்ம எப்ப வேணாலும் 2 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து 2 நாட்கள் பேட்டர்ன்ல வந்து கொண்டு வந்துக்க முடியும். இண்டிவிஜுவலா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்துல நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கலாம். ₹12,000 அப்படிங்கிறது வரும். 5 மெம்பர்ஸ் ஒரே செட்டா அல்லது வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸா இல்ல வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ள இல்ல தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாரி ஒரு 5 பீப்பிள்ஸ் ஒண்ணா சேர்ந்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், தாராளமா வந்து கத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்க 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒருத்தரே வந்து 50,000 பண்ணிட்டு நீங்க 5 நபர்கள் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இல்ல வந்து நீங்க இண்டிவிஜுவலா கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 12,000 பே பண்ணி நீங்க ஒருத்தர மட்டுமே கூட தெரிஞ்சுக்கலாம். 12,000 பே பண்ண ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் அப்படிங்கிறது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த நேரங்கள் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட்டா இன்னைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற மாரி மட்டும் இல்லாம, நீங்க அந்த ஒரு 30 டேஸ்க்குள்ள அல்லது அந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள எப்ப வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ₹2,000 வந்து நீங்க எக்ஸஸ் பே பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அது வந்து குடுக்கும். அதர்வைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் அந்த ₹2,000 அப்படிங்கிறது உங்களுக்கு சேவ் ஆகும். ₹10,000ல நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். பட் இது வந்து நமக்கு ஒன் ஆன் ஒன் கிளாஸா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாரி வந்து 5 மெம்பர்ஸ் கொண்டிருக்கக்கூடிய குரூப் கிளாஸஸா இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓன்லி லைவ் மட்டும் தான் அப்படிங்கிறதையும் ஞாபகமா வச்சுக்கணும். அதே மாரி இப்ப சார் இந்த நம்ம வந்து இந்த டைமிங்ல வந்து நம்ம அட்டெண்ட் பண்றோம் சார். அப்போ வந்து என்னால வந்து இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாவது வந்து விடுபட்டு இருந்துச்சுன்னா, அதுல ஏதாவது நாங்க தெரிஞ்சுக்க முடியுமான்னா, ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும். இந்த 10த் அண்ட் 11த்ல வந்து கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து, ஒருவேள வந்து இன்கேஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மந்த்துக்குள்ள வேணா எப்பாவது ஒரு நாள் மட்டும், ஒரு வகுப்பு அப்படிங்கிற மாரி, அந்த விடுபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வந்து நீங்க, அந்த விஷயங்கள மட்டும் நீங்க கேட்டு அல்லது புரிந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்ப இந்த மந்த்ல வந்து 2 டேஸ் வந்து கன்டினியூஸா வந்து அட்டெண்ட் பண்ண முடியல, அல்லது தெரியல அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க இந்த மந்த்துக்குள்ள மட்டும் ஏதாவது ஒரு நாள்ல வந்து அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா வாய்ப்புகள வந்து பயன்படுத்திக்கலாம். இதான் வந்து நம்ம இப்போ இந்த மந்த் சார்ந்து அல்லது ஆ மலர் தேர்வுல வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம நெறைய வந்து அடுத்த கட்ட பரிணாமத்த நோக்கி தான் வந்து நம்ம செயல்பட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்க்ளூடிங் நான் மட்டும் கிடையாது. இன்க்ளூடிங் நம்முடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே தான். நான் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர் ரெமடி அணுகுன விதங்கள் அப்படிங்கிறது வேற மாரி இருந்திருக்கும். 3 மந்த் பேச்சுலர் ரெமடி கோர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து பயோசால்ட் படிச்சுக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது காம்பினேஷன்ஸ்ல படிச்சுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது இந்த ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமடிஸ். அதுவுமே எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் எடுத்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி டிராவல் ஆயிட்டும் தான்.
இன்னும் வந்து நம்ம அதிலிருந்து இன்னும் வந்து ஒரு சூப்பர் ஸ்பீடா, சூப்பர் ஃபாஸ்ட்டா வந்து நம்ம அந்த மனம் என்று சொல்லுவோம் இல்லையா? மனம் என்பது சூப்பர் ஃபாஸ்ட். அறிவுங்கிறது நார்மல் ஸ்பீட். உடலுங்கிறது நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லியிருப்போம். அப்ப நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து உடல்ங்கிற மாரி வந்து நார்மல் ஸ்பீட்ல போயிருப்போம். அங்கிட்டு வந்து அறிவு அப்படிங்கிற மாரி வந்து சாரி நம்ம ஸ்லோ ஸ்பீட் அப்படிங்கிறது நார்மல் ஸ்பீட்ல போயிருப்போம். இன்னும் நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மனதிற்கான உரிய விஷயங்கள் அப்படிங்கிற மாரி, சூப்பர் ஸ்பீட் அப்படிங்கிற மாரி நம்ம அடுத்த கட்ட பரிணாமத்த நோக்கி போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது தான் இந்த மாரியான அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படிங்கிறது. அதே மாரி இப்போதைக்கு நமக்கு இந்த வகுப்புகள் மட்டும் அப்படிங்கிறது இல்லாம, மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த மே மாசம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மேபி ஜூன் மாதங்கள்ல இன்னொரு அறிவிப்பு வந்து வரும். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 6 மந்த் கோர்ஸ் இருக்கும். அந்த 6 மந்த் கோர்ஸ்ல மட்டும் ஒரு பேசிக்கான கைடன்ஸ்க்காக ஒரு புக்ஸ் மட்டும் அனுப்புற மாரி வந்து இருக்கும். அது வந்து அவங்க இன்டர்நேஷனல் வைஸ் வந்து அப்ராட்ல இருந்தாலும் சரி, அல்லது இந்தியால இருந்தாலும் சரி, அந்த காமன் ஒரு கைடன்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிற மாரி மட்டும் வரும். யாரு எந்த பிரச்சனை சொன்னாங்களும் சரி, அந்த ரெஃபரன்ஸ் கைட்ல வந்து நீங்க சரியா வந்து எடுத்து டயக்னோஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி ரெமெடி குடுத்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா கத்துக்கிட்ட விஷயங்கள், காம்பினேஷனா கத்துக்கிட்ட விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். தவறு கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனை வந்து நம்ம சரியா வந்து அணுகி அதுக்கான தீர்வுகள குடுக்குற மாரி தான். ஒரு பார்மசில போயிட்டு எனக்கு தலை வலிக்குதுங்க, ஒரு மாத்திரை குடுக்கணும்னா குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாரி ஃப்ளவர் ரெமெடி கூட ரொம்ப ஈஸியா வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து நம்ம அந்த கிளாஸஸ் பிளஸ் அந்த கைடன்ஸ் நோட்ஸ். அந்த வெறும் கைடன்ஸ் நோட்ஸ மட்டும் வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிளாஸும் நம்ம புரிஞ்சுகிட்டு, அது பிரகாரம் அந்த கைடன்ஸ் நோட்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா மட்டும் தான், அந்த சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து நமக்கு இந்த மந்தோட இறுதியிலயோ அல்லது அடுத்த மாதங்களுடைய தொடக்கத்துல வந்து அந்த வகுப்புல பத்தின இன்னும் வந்து முழுமையான அறிமுகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வகுப்புல வந்து வரும்போது, அத பத்தி வந்து தெரியப்படுத்துறேன். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காம்பினேஷன்ஸ் கிளாஸ்ல வந்து போன வாரம் முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். ஒருத்தவங்களோட WhatsApp டிபிய வச்சு மட்டுமே நம்மளால ரொம்ப ஈஸியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் ரெமெடி அப்படிங்கிறத ஈஸியா குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்த 2 வீக்ஸ். மொத்தமா வந்து ஒரு 21 டேஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அத பத்தின ஒரு சில அற்புதமான சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு இந்த டாப் 20 சூப்பர் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். இந்த சூப்பர் சீக்ரெட் அப்படிங்கிற சொல்றதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூப்பர் ஸ்பீடுன்னு மனத சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தான். இப்போ வந்து அ வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து கற்பூரம் மாரி வந்து நமக்கு அது ஒரு விஷயத்த வந்து நம்ம கிராஸ்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து ரொம்ப இன்ஸ்டிங்க்ட்டா வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டாவும் எப்படி வந்து மலர் தீர்வுகள வந்து நம்ம அடுத்த கட்ட பரிணாமத்தில வந்து பயன்படுத்த முடியும்? அப்படிங்கிற மாரியான ஒரு சூப் சூப்பர் சீக்ரெட் கொண்ட வகுப்பாக இது இருக்கும். ஸோ அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து இந்த ஸ்கொயர் பீடியினுடைய ஒரு அரிய பொக்கிஷங்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஐ திங்க் வந்து ரொம்ப நேரம் வந்து கோர்வையா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.